கர்த்தருடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கொலோசியர் எழுதின நிருபத்தினுடைய 7வது வகுப்பில் நம்ம இருக்கிறோம். ஒரு அதிகாரத்தை நம்ம முடித்து 2வது அதிகாரத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். 2வது அதிகாரத்திலிருந்து நாம் இப்பொழுது படித்து கொண்டு இருக்கிறோம். சரிங்களா? அதில் போன முறை நம்ம கற்றுக்கொண்டது என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் அவருடைய பாடுகளை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு சபைகளுக்கு. பாடுகளை நான் ஏன் இவ்வளவு பாடுகளை அவர் சபையின் நிமித்தம் படுகிறார், சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் நிமித்தம் படுகிறார் என்பதை குறித்து அவர் சொல்லும் பொழுது, விசுவாசிகள் அன்பிலே அவங்க என்ன செய்யப்படணும், இணைக்கப்பட்டவர்களாக அவங்க இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சுவிசேஷத்தின் செய்தி அல்லது சிலுவை பற்றிய உபதேசம் அல்லது தேவனுடைய ரகசியம், இதில் அவங்க என்ன செய்யப்படணும்னா நிச்சயமாக நிலைத்து இருக்கணும். அவங்க கற்றுக்கொண்டதை அவங்க என்ன செய்யணும், நிச்சயமாக பிடித்திருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் சொல்கிறார். ஏன்னா அந்த செய்தி அவ்வளவு பெருசு என்பதை குறித்து அவர் பேசுகிறத நம்ம கடந்த முறை பார்த்தோம். கடந்த முறை பார்க்காதவர்கள் அந்த வகுப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இது உங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கும். சரி, ஸோ அவரில் வேரூன்றி நிலை பெற்று நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் என்ன செய்யணும், பெருக வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். சரி, இப்பொழுது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், 8வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். 8வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். லௌகிக ஞானத்தாலும் மாயமான தந்திரங்கினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாய் இருங்கள். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத சேதனத்திலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைத்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனமில்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்களை எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து தமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நன்றி சகோதரரே. அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். என்னன்னா, நீங்கள் லௌகீக ஞானம், அதாவது ஃபிலாசபி, லௌகீக ஞானம், அதை தான் ஃபிலாசபின்னு சொல்லி ஆங்கிலத்தில் படிக்கிறோம். ஃபிலோ அப்படின்னா ஒரு நேசம், சோஃபி அப்படின்னா ஹியூமன் விஸ்டம். சரிங்களா? ஸோ ஃபிலாசபின்றது என்னதுன்னா, இந்த உலகத்தை பற்றிய அல்லது மனித ஞானத்தின் மேல் உள்ள பற்று அல்லது அக்கறை. இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஈர்ப்பு, மனித ஞானத்தின் மேல் இருக்கக்கூடிய ஈர்ப்பு. அதை தான் ஃபிலாசபின்னு என்ன செய்கிறோம், நம்ம சொல்கிறோம். அதுதான் தமிழ் பைபிளில் லௌகீக ஞானம் அப்படின்னு என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதியிருக்குது. ஸோ யாராவது உங்களை லௌகீக ஞானத்தை கொண்டும் மாயமான தந்திரத்தை கொண்டும் உங்களை யாரும் திருடி கொண்டு போய்விடாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஜாக்கிரதையாக இருங்கள். ஏன் இதை சொல்கிறாருன்னா, இதுதான், அதனால தான் இதுக்கு முந்தின பகுதியை நான் போன வாரம் அதனால தான் தெளிவாக உங்களுக்கு நான் விளக்கினேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பாடுகளை குறித்து சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, உயிரை கூட தந்து செத்து போனாலும் பரவாயில்லை என்கிற அளவிற்கு தகுதியுள்ள செய்தி தான் சுவிசேஷ செய்தி. அது உயிர் போனாலும் பரவாயில்லை என்று உயிரை கூட கொடுத்துடலாம். ஆனால் ஏமாற்றப்பட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, அதிலிருந்து பின்வாங்கி
வந்துவிடக்கூடாது. ஏன்னா அது அவ்வளவு உண்மையானது, அது அவ்வளவு உண்மை. இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். பிறகு யாக்கோபிற்கும், அது மாத்திரமல்ல ஒரே நேரத்தில் 500க்கும் அதிகமானவருக்கும் அவர் என்ன செய்தார்? தரிசனமானார் என்கிற இந்த செய்தி உண்மையாக என்ன செய்கிறது? இருக்கிறது. அது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அதில் நம்ம வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி ஸ்தோத்திரத்தோட அந்த விசுவாசத்தில் நம்ம என்ன செய்யணும்? பெருக வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்காக உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்கிற ஆட்டிடியூடோட தான் நம்ம என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்னுடைய பாடுகள் எதற்காக நான் பாடுபடுகிறேன் என்பதை குறித்தெல்லாம் என்ன செய்கிறார்? சொல்றார். இப்போ விசுவாசிகள்ட்ட இருந்து அப்போஸ்தலர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா, என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, தேவ பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நிச்சயம் உள்ளவர்களாக அதில் என்ன செய்யணும்? ஸ்ட்ராங்கா, உறுதியா என்ன செய்யணும்? அந்த கிறிஸ்துவை பற்றிய அந்த உபதேசத்தை நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்துல பலவிதமான தத்துவங்கள், தத்துவ ஞானம் இருக்கிறது. என்ன இருக்கிறது? பிலாசபி இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலத்துல ஞானிகள் பல பேர் எழும்பி பல விஷயங்களை யோசிச்சு அவர்களுடைய மனித மூளையை பயன்படுத்தி நல்லா சிந்திச்சு பல தத்துவ புஸ்தகங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க? எழுதி வைத்திருக்கிறாங்க. நம் தேசத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க, மற்ற தேசத்துல என்ன செஞ்சிருக்காங்க? எழுதி வைத்திருக்கிறாங்க. சாக்ரட்டிஸ் இருக்கிறாரு, அரிஸ்டாட்டில் இருக்கிறாரு, பிளைனி இருக்கிறாரு, இன்னும் நிறைய பேர் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா சாணக்கியர் இருக்கிறாரு இல்லையா, அப்புறம் திருவள்ளுவர் இருக்கிறாரு இல்லையா. இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஏதாவது ஞானிகள் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் மனித மூளையை பயன்படுத்தி பல விஷயங்களை சிந்திச்சு பல விஷயங்களை ஆராய்ந்து அவர்கள் பல தத்துவங்களை என்ன செய்து வைத்திருக்கிறார்கள்? எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த தத்துவங்கள் எல்லாம் ஒரு விதத்தில் மனிதனை ஏமாற்றக்கூடியவை, ஒரு விதத்தில் மனிதனை என்ன செய்யக்கூடியவை? ஏமாற்றக்கூடியவை. ஏனென்றால் இந்த தத்துவம் எதிலிருந்து பிறந்தது? நான் தான் இங்கிலீஷ்ல அதை எழுதியிருக்கேன், பிலோசோஃபி. சோஃபினா என்னதுன்னா, சோஃபின்றது ஹியூமன் விஸ்டம், மனித ஞானம் அல்லது ஹியூமன் விஸ்டம். இதுதான் ஃபிலோ அப்படின்றது ஒரு ஈர்ப்பு, ஒரு அஃபெக்ஷன் அல்லது ஈர்ப்பு. மனித ஞானத்தின் மேல் உள்ள ஈர்ப்புக்கு பேர் தான் என்னது? பிலோசபி. அது தமிழ் பைபிள்ல என்னன்னு போட்டிருக்கு? லௌகீக ஞானம். லௌகீக ஞானம். லௌகீக ஞானம் அப்படின்னா நம்ம என்ன போட்டுக்கலாம்னா, உலக ஞானம்னு என்ன செஞ்சுக்கலாம்? எழுதி கொள்ளலாம். உலக ஞானம். சரிங்களா? ஓகே. இந்த பிலாசபியை கொண்டு யாரும் உங்களை என்ன செஞ்சிடக்கூடாது? திருடி கொண்டு போய்விடக்கூடாது. ரெண்டாவது, மாயமான தந்திரங்கள். இந்த உலகத்துல நிறைய மாயமான தந்திரம் இருக்கிறது. மனுஷனுடைய தந்திரமான பேச்சுகள் என்ன செய்கிறது? இருக்கிறது. இதே பைபிள்ல இருந்தே என்ன செய்யலாம்? தந்திரமான விஷயங்களை பேசலாம். எனக்கு விருப்பமான விஷயங்களை பைபிள்ல இப்படிதான் போட்டிருக்கு என்று சொல்லி உங்களிடத்தில் நான் உங்களை என்ன செய்ய முடியும்? ஏமாற்ற முயற்சி செய்ய முடியும். பைபிள்ல இப்படிதான் போட்டிருக்கு பாருங்க பிரதர் அப்படின்னு சொல்லி அதே வசனத்தையே ஓபன் பண்ணி காட்டி ஏமாற்ற முடியுமா? முடியாதா? இயேசு கிறிஸ்துக்கிட்டே பிசாசானவன் என்ன செஞ்சான்? என்ன சொன்னான்? நீங்க தேவாலயத்திலிருந்து டைரக்டா கீழே என்ன செய்யுங்க? குதிங்க. ஏன்னா உன் கால்கள் கல்லில் இடராதபடிக்கு உன்னை தங்கள் கரங்களிலே ஏந்தி கொண்டு போவார்கள் எழுதியிருக்கிறதே அப்படின்னு பிசாசானவன் சொன்னான். அது எதுக்கு எழுதியிருக்கு? ஹைட்டான பில்டிங்ல இருந்து கீழே குதிச்சா தேவதூதர்கள் காப்பாற்றுவாங்கன்றதுக்காக அது எழுதியிருக்கா? இல்லை. தேவனுடைய பாதுகாப்பில் நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். பல சூழ்நிலைகளில் ஒருவேளை நீங்கள் இடர்ந்து கீழே விழுந்தீர்கள் என்றால் உங்களை காப்பாற்றுவதற்கு தங்களுடைய தூதர்களை கூட தேவன் என்ன செய்வார்? அனுப்பி உங்களை காப்பாற்றுவார் என்று சொல்வதற்காக அந்த வசனம் இருக்கிறது. உன்னதமானவருடைய மறைவிலும் சர்வ வல்லவருடைய நிழலிலும் தங்குகிறவனுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு கிடைக்கிறது அப்படின்னு அந்த சங்கீதம் என்ன செய்யுது? சொல்லுது. அதை விட்டுட்டு நம்ம மேல இருந்து கீழே குதிச்சா தேவதூதர்கள் நம்மளை காப்பாற்றிட்டு போயிடுவாங்க அங்க அப்படின்னு அங்க என்ன செய்யல? சொல்லவில்லை. அப்போ இது மாயமான தந்திரம், மாயமான தந்திரம். அப்போ இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு விஷயம் என்ன செய்கிறதுனா, அந்த காலத்துல மட்டும் இல்லை, இந்த காலத்திலும்
இல்லை இந்த காலத்துல மட்டும் இல்லை, அந்த காலத்திலும் விசுவாசிகளை விசுவாசத்தை விட்டு திருடி கொண்டு போய் கொண்டிருக்கிற விஷயங்கள் இவைகள் என்னது? விசுவாசத்தை விட்டு விசுவாசிகளை திருடி செல்பவை. விசுவாசத்தை விட்டு விசுவாசிகளை திருடி கொண்டு போபவை எது? ரெண்டு விஷயம். ரொம்ப ஜாக்கிரதையா இதுங்க கிட்ட இருக்கணும். பிலோசபி கிட்டையும் மாயமான தந்திரத்துக்கிட்டையும். லௌகீக ஞானத்திலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு நீங்க என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு, ஏன் அப்படின்று ரீசன் சொல்றாரு. ஏன் நாம எச்சரிக்கையா இருக்கணும்? ஏன் நாம பிலாசபி மேலையும் மாயமான தந்திரத்திலையும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்? ஏன் இந்த உலக ஞானத்தை அதிகமாய் நாம் சார்ந்து கொள்ளக்கூடாது? இல்ல உலக ஞானத்தை ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது? ஏன் மாயமான தந்திரங்கள் கிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றதுக்காக காரணம் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, 8வது வசனத்துல 2வது பகுதியில பாருங்க, சூப்பரா ஒரு விஷயத்தை சொல்றாரு பாருங்க. அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அப்போ இது ரெண்டு என்ன பண்ணுது? எதை பற்றி இருக்கிறது? இது ரெண்டும் பிலாசபியும் மாயமான தந்திரமும் ரெண்டு எதை பற்றி இது இருக்கிறது? ரெண்டு விஷயங்கள். அவைகள் மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தை, மனுஷரின் ட்ரெடிஷன்ஸ், பாரம்பரியம். ரெண்டாவது என்னது? உலக வழிபாடுகள். இதை கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். மனுஷரின் பாரம்பரியம் அப்படின்னா என்னது? ட்ரெடிஷன்னா என்னது? மனுஷருடைய பாரம்பரியம்னா என்னது? பரம்பரையா ஒரு சந்ததியினர் அனுசரித்து வரக்கூடிய சில பழக்க வழக்கங்கள், சில நம்பிக்கைகள், சில உணவு பழக்கம், சில நம்பிக்கைகள், சில விசுவாசங்கள், அவங்களுக்குன்னு அதுக்குன்னு ஒரு நியாயம் என்ன செஞ்சிருப்பாங்க? வச்சிருப்பாங்க. மனுஷர்களின் பாரம்பரிய நியாயம். அவங்களுக்குன்னு சில பாரம்பரியம் இருக்கும். அந்த பாரம்பரியம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரீசன் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்களா இல்லையா? மண்டியில முன்னாடி எதுக்கு எலுமிச்சை பழமும் 2 மிளகாவும் கட்டுறோம்? அதுக்கு காரணம் இது. அது பூச்சி வராது, இது வராது, எலி வராது, என்னென்னமோ சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னது? பிசாசு வராது, பேய் வராது, என்னமோ அவங்க ஒரு காரணம் வச்சிருப்பாங்க, ஒரு நியாயம் வச்சிருப்பாங்க. அதுக்கு எல்லா பழக்க வழக்கங்களுக்கும் பின்னாடி ஒரு காரணம் என்ன செய்கிறது? இருக்கிறது, ஒரு நியாயம் இருக்கிறது. அவங்க சைட்ல அது ஒரு நியாயமாக என்ன செய்கிறார்கள்? அதை அனுசரிக்கிறார்கள். அது அவங்களுடைய நம்பிக்கை. அப்போ இந்த மாயமான தந்திரமும் மனித ஞானமும் மனுஷனுடைய பாரம்பரியத்தை பேஸ் பண்ணி என்ன செய்கிறது? இருக்கிறது. நீங்க கிரேக்க ஞானிகளாகிய சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் இவர்களை எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கிரேக்கர்களுடைய பழக்க வழக்கங்கள், வழிபாடுகளின் அடிப்படையில தான், அவங்க பாரம்பரியத்தின் அடிப்படையில தான் அவங்க ஞானங்களை என்ன செஞ்சு வச்சிருப்பாங்க? எழுதி வைத்திருப்பார்கள். யூதர் ஞானிகளை நீங்கள் எடுத்து அவர்கள் புஸ்தகத்தை வாசிங்கன்னா, யூத கலாச்சாரம், யூத பாரம்பரியம், யூத அனுசரிப்பு, யூத முறைமைகளின்படி அவர்களுடைய புஸ்தகங்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? எழுதி வைத்திருப்பார்கள். நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பற்பல ஜாதிகளினுடைய ட்ரெடிஷன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இதெல்லாம் அவங்க பழக்க வழக்கங்கள், அவங்க பாரம்பரியம், அவங்க நியாயம், இதை பேஸ் பண்ணி தான் என்ன செஞ்சிருப்பாங்க? எழுதி வைத்திருப்பார்கள். இவங்க பாரம்பரியமா ஒரு விஷயம் நம்ம அனுசரிச்சுக்கிட்டு வரோம் அப்படின்றதுக்காக அந்த விஷயம் எல்லாம் உண்மையானது, சரியானது என்று நாம் என்ன செஞ்சிட முடியாது? சொல்லிவிட முடியாது. அது அவங்க பாரம்பரியமா அனுசரிச்சுட்டு வராங்க அப்படின்றதுக்காக அது சரி என்று என்ன செய்ய முடியாது? சொல்லிவிட முடியாது. கிறிஸ்தவ விசுவாசம், கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த விசுவாசம், இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நபர் மேல என்ன செய்யப்பட்டிருக்குது? கட்டப்பட்டிருக்குது. போன வாரம் நம்ம அதை குறித்து பார்த்தோம். கிறிஸ்து மேசியா என்கிற நபர் மேலதான் சபை என்ன செய்யப்பட்டிருக்குது?
கட்டப்பட்டிருக்குது. அப்ப சபையில் இருக்கக்கூடிய நாம் கிறிஸ்து என்கிற அந்த நபர் நமக்கு எது சரி என்று சொல்லி இருக்கிறாரோ அது மட்டும்தான் நமக்கு என்னது சரி. எது அது தவறுன்னு அவர் சொல்லி இருக்கிறாரோ அது மட்டும்தான் அதெல்லாம் நமக்கு என்னது தவறு. எதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறாரோ அதுதான் நமக்கு பாரம்பரியம், அதுதான் நமக்கு கலாச்சாரம். எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறாரோ அதெல்லாம் நமக்கு செய்யக்கூடாத விஷயங்களாக என்ன செய்கிறது இருக்க வேண்டும். எப்படி சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரோ அப்படிதான் நம்முடைய ஞானத்தை பயன்படுத்தி சிந்திக்கக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். ஏன்னா இந்த விசுவாசம் கிறிஸ்து என்கிற அந்த நபர் மேல கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு பொருள் மீதோ ஒரு பார்க்க முடியாத ஏதோ ஒரு விஷயத்தின் மீதோ ஏதோ ஒரு பொது அறிவின் மீதோ கட்டப்படல. மனுஷர்களுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவித்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவாதிபதியாகிய கிறிஸ்து என்கிற அந்த நபர் மேல என்ன செய்யப்பட்டிருக்குது கட்டப்பட்டிருக்குது. அதனால மனுஷர்களுடைய பாரம்பரியம் இன்னைக்கு சபைகள்ல கூட நம்ம இதை பார்க்கறோம் பிரதர். எங்க பாரம்பரியம் எங்க கலாச்சாரம் பிரதர்? இந்த திருமணம் வந்துருச்சுன்னா இது வந்துடும், இந்த பேச்செல்லாம் வரும். அது வரைக்கும் அதெல்லாம் வராது. திருமணம் வந்துருச்சுன்னா என்ன வந்துடும்? எல்லா பேச்சு வரும். நாங்க ஜாதி பார்ப்போம் பிரதர், நாங்க இந்த கலாச்சாரம் பிரதர், எங்களுக்கு இந்த கோத்திரம் பிரதர், எங்க குலம் இது பிரதர், எங்க குடும்பம் இது பிரதர், நாங்க இதை தான் ஃபர்ஸ்ட் செய்வோம், இதை தான் செகண்ட் செய்வோம் பிரதர், நாங்க இதை ஃபர்ஸ்ட் செய்வோம், இது செகண்ட் செய்வோம் பிரதர், அது அவங்க கலாச்சாரம் பிரதர், இது எங்க கலாச்சாரம் பிரதர். இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா தேவ பிள்ளைகளாகிய நாம் இதிலிருந்து முற்றிலுமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வசனம் சொல்லுதா? இல்ல ஜோஷுவா பிரதர் நீங்க சொல்றீங்களான்னு கேட்டீங்கன்னா வசனம் சொல்லுது. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 1 பேதுரு எடுங்க. 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் 18 வாசிங்க. 1 பேதுரு 1:18 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படவில்லை. எதுல இருந்து சரி மீதி வாசிருங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. யூ ஹேவ் ஆல்ரெடி நோன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஏற்கனவே தெரியும். தெலுங்குல படிங்க. அது 18 உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியணும்ல. என்ன தெரிஞ்சிருக்கணும்? எதுல இருந்து நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம்? மனுஷன் இல்ல எதனால் மீட்கப்பட்டிருக்கோம் கேட்கல. எதுல இருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம்? உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக அனுசரித்து வந்த வீணான நடக்கையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அது வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படல. கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால என்ன செஞ்சிருக்கீங்க? மீட்கப்பட்டிருக்கோம். எங்க இருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம்? முன்னோர்களால் பாரம்பரியமாக அனுசரித்து வந்த. அப்ப என்ன சொல்றாரு பேதுருனா, மனுஷருடைய பாரம்பரிய நியாயங்கள் எல்லாம் வீணான நடத்தை. என்னது? வீணான நடத்தை. அது உங்க குடும்ப பாரம்பரியமா இருந்துட்டு போகுது, என் குடும்ப பாரம்பரியமா இருந்துட்டு போகுது, இவருடைய குடும்ப பாரம்பரியமா இருந்துட்டு போகுது. இந்த மனுஷர்களுடைய பாரம்பரியங்களே, இது யூதர்களையும் சேர்த்து சொல்றாரு, எல்லா பாரம்பரியமும் வீண், எல்லாம் வேஸ்ட். ஆக்சுவலி நீங்க யோசிச்சு நின்று நிதானிச்சு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நாம் எல்லாரும் மனிதர்கள் தானே. ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக தானே நம்ம எல்லாரும் பிறந்து வந்தோம். இப்போ உலகத்துல ஆங்காங்க நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்?
வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்கென்று சில பாரம்பரியங்களை நாமளே என்ன செய்து கொண்டோம், உருவாக்கி கொண்டோம். இந்த பாரம்பரியங்கள் மனிதர்களை இணைக்குதா பிரிக்குதா? பிரிக்குது, பிரிக்குது. சபை வந்து மனுஷங்களை பிரிக்கிறதுக்கு உருவாக்கப்பட்டதா இணைக்கிறதுக்கு உருவாக்கப்பட்டதா? அப்ப சபையில உட்காந்துக்கிட்டு பாரம்பரியத்தை அனுசரிச்சோம்னா நம்ம பிரிக்கிற வேலையை ஈடுபடுறோமா இணைக்கிற வேலையை ஈடுபடுறோமா? அப்ப நம்ம அதை அனுசரிக்கணுமா கூடாதா? கூடாது. அதனாலதான் பேதுரு சொல்றாரு அது வீணான நடத்தை. நம்ம சொன்னோம்னா அது ஸ்ட்ராங்கான வார்த்தையா இருக்கணும். பைபிள்ல பேதுரு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமா நீங்க அனுசரிச்சுக்கிட்டு வந்த வீணான நடத்தை. அது என் தாத்தா பண்ணிருக்கலாம், என் தாத்தாவுடைய தாத்தா பண்ணிருக்கலாம், அதெல்லாம் என்னது? வீண். ஏன்னா அவங்க எதுல நம்பி இருந்தாங்க? இந்த பிலாசபி எல்லாம் எதை நோக்கி எழுதப்பட்டிருக்கிறது? ஆக்சுவலி இன்னைக்கு பிலாசபி எல்லாம் நீங்க தனியா உட்காந்து நம்ம பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாம் இந்த உலகத்தை பற்றியது. எல்லாம் எதை பற்றியது? இந்த உலகத்தை பற்றியது. நம்ம யாக்கோ 1 யோவான்ல இப்படியாக ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. உலகமும் அதன் இச்சையும் 16, 17 ரெண்டுமே வாசி. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சையும் கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்துல நான் வாழ்ற இந்த பெருமையான வாழ்க்கை, உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் இது எல்லாம் உலகத்தில் உள்ளவைகள், உலகத்தில் உள்ளது பிதாவினால் உண்டானதா? இதெல்லாம் தேவனால் உண்டானது உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். ஒரு இடத்துல இந்த இடத்துல நிறுத்தலாம். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இந்த உலகத்துல இருக்கிற ஏதாவது ஒரு தத்துவத்தை எடுத்துக்கொள்வோம். ஏதாவது ஒரு தத்துவத்தை எடுத்துக்கொள்வோம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சு ஸ்கூல்ல படிக்கிற ஒரு தத்துவ ஞான புஸ்தகம்னா அது எது? திருக்குறள். படிக்கிறோமா? திருக்குறள்ல என்னென்னலாம் எழுதியிருக்கிறாரு? அறத்துப்பால், காமத்துப்பால், ஞானத்துப்பால்லாம் எழுதியிருக்கிறார் இல்லையா? ஒழுக்கமா எப்படி வாழணும், அப்புறம் வந்து செக்ஷுவல் லைஃப் எப்படி இருக்கணும், ஞானம் எப்படி இருக்கணும், இப்படி பல விஷயங்கள் எழுதியிருக்கிறார் இல்லையா? அவர் வந்து 1000 எத்தனை குறள் எழுதியிருக்காரு? சம் thousands ஆஃப் குறள் என்ன செஞ்சிருக்கிறாரு? எழுதியிருக்கிறார். இந்த எல்லா குறளையும் நம்ம எடுத்து வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் எதை பத்தி தான் இருக்குது? இந்த உலகத்தை பத்தி தான் இருக்கு. இப்ப நம்ம வாசிச்ச இந்த 3 அதுல வரும். மாம்சத்தின் இச்சையை பத்தி எழுதியிருப்பாரு, கண்களின் இச்சையை பத்தி எழுதியிருப்பாரு, ஜீவனத்தின் பெருமையை பத்தி எழுதியிருப்பாரு. நல்லதாகவும் எழுதியிருக்கலாம், கெட்டதாகவும் எழுதியிருக்கலாம். நமக்கு அது மேட்டர் கிடையாது. இது எல்லாம் தேவனால் உண்டானதா உலகத்தால் உண்டானதான்னு கேட்டா உலகத்தால் உண்டானது. ஒரு உலக மனிதன் தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி பல நல்ல விஷயங்களை மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். இது உலக பொதுமறைன்னு சொல்லி தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நல்ல கருத்துக்கள் அதுல என்ன செய்கிறது? இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நல்ல கருத்துக்கள் அவைகளில் இருக்கிறது. ரைட். ஆனா அது எல்லாம் எதை பற்றி மட்டும் எழுதப்பட்டிருக்கிறது? இந்த உலகத்தை பற்றி மட்டுமே என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கிறது. இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு, இவைகள் எல்லாம் உலகத்தால் உண்டானவை, பிதாவினால் அவைகள் என்ன செய்யல? உண்டாகவில்லை. இதோட அவர் நிறுத்தி இருந்தா கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனா அடுத்த லைன்ல ஒண்ணு சொல்றாரு. அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகமும் உலகத்துல இருக்கக்கூடிய இந்த விஷயங்களும் உலகம் அழியும் போது உலகத்தோட இதுவும் சேர்ந்து என்ன செஞ்சிடும்? அழிந்து விடும். இதுல என்னென்னலாம் வருது? மனுஷருடைய பாரம்பரியம் வருது, மனுஷருடைய நியாயங்கள் வருது, மனுஷருடைய வீணான நடக்கைகள் வருது, மனுஷருடைய ஆசை இச்சைகள் வருது, மனுஷனுடைய மேட்டிமை வருது, மனுஷனுடைய பிலாசபி தத்துவங்கள் வருது. எல்லாம் இதுல வருது. நன்மையும் வருது, தீமையும் வருது, எல்லாம் வருது. இது எல்லாம் உலகத்தோட என்ன செஞ்சிடும்? அழிந்து போயிடும். அடுத்த லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிள்ளைகளே, அதுக்கு அடுத்த வார்த்தை வாசிங்க. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் என்றைக்கும். உலக பாரம்பரிய நியாயத்தின்படி செய்கிறவன் எவனோன்னு போட்டிருக்கா? இல்ல. உங்கள் தாத்தாவுடைய 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 தாத்தா ஆரம்பிச்சு வச்ச ஒரு ட்ரெடிஷன் படி செய்கிறவன் எவனோ அப்படின்னு போட்டிருக்கா? இல்ல. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் மட்டும்தான் என்றென்றைக்கு என்ன செய்வான்?
நிலைத்திருப்பான். மீதி எல்லாம் என்ன செஞ்சிடும்? ஒளிந்து போயிடும். நான் போட்டிருக்கிற சட்டையிலிருந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உடல் வரைக்கும் என்ன செஞ்சிடும்? ஒளிந்து போயிடும். நான் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யலைன்னா நானும் ஒளிஞ்சு போயிடுவேன். ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் மட்டும்தான் என்றென்றைக்கு என்ன செய்வான்? நிலைத்து இருப்பான். இந்த உண்மையை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பற்றி சொல்லுகிறார். மனித ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவன் உங்களை என்ன செஞ்சிடக்கூடாது? திருடி கொண்டு போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்கன்றாரு. பேதுரு என்ன சொல்றாரு? நீங்க மனுஷர்களுடைய பாரம்பரிய நடத்தை, வீணான நடத்தையிலிருந்து மீட்கப்பட்டுட்டீங்க. அதுல இருந்தெல்லாம் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? விடுதலையாக்கப்பட்டுட்டீங்கன்னு சொல்றாரு. யோவான் என்ன சொல்றாரு? உலகமும் அதில் உள்ள இச்சையும் என்ன செஞ்சிடும்? ஒளிந்து போயிடும். இதெல்லாம் உலகத்தால் உண்டானது, இது தேவனால் என்ன செய்யல? உண்டாகவில்லை. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் மட்டும்தான் என்றென்றைக்கு என்ன செய்வான்? நிலைத்திருப்பான்னு சொல்றாரு. அப்ப இந்த 3 அப்போஸ்தலர்களும் சொல்லுகிற விஷயத்தினுடைய காமன் சென்ஸ் என்னது? கிறிஸ்து என்கிற இந்த நபர் அவரை இறுக பற்றி கொண்டு இருக்கிறவனை தவிர மீதி எல்லாம் எல்லாரும் ஒளிந்து போவார்கள், ஒளிந்து போய்விடும். அப்போ புத்திசாலி என்ன செய்வான்? இதை வாசிக்கிற புத்திசாலி என்ன செய்வான்? ஒரு ஞானவான் என்ன செய்வான்? சொல்லுங்க, ஞானவான் என்ன செய்வான்? கிறிஸ்துவன். உங்களுக்கு ஒரு 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 உதாரணம் சொல்றேன். உங்க கையில வந்து ஒரு 1 கோடி ரூபாய் கவர்மெண்ட் தருது. இப்போ நீங்க வந்து முதலீடு போடணும். அதை வந்து என்ன செய்ய போறீங்க? அதை அப்படியே வச்சு செலவு பண்ணலாம், இல்லைன்னா அதை இன்வெஸ்ட் பண்ணி அதை பிசினஸா என்ன செய்யலாம்? மாற்றி அந்த 1 கோடியிலேருந்து பல கோடிகள் என்ன செய்யலாம்? சம்பாதிக்கலாம். இப்போ நீ புத்திசாலி, நீ என்ன பண்ற? சரி, நான் வந்து இந்த 1 கோடி என்ன செய்ய போறேன்? இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்றீங்க. 50 லட்சத்தை வந்து ஒரு பிஸ்னஸ்க்கும், இன்னொரு 50 லட்சத்துல 25 லட்சம் ஒரு பிஸ்னஸ்க்கும், மீதி ஒரு 25 லட்சத்தை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டா பேங்க்ல போட்டு மாசம் மாசம் என்ன செஞ்சுக்கலாம்? வட்டி எடுத்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிரிச்சிடுறீங்க. இப்போ எந்த மாதிரி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? போட்டா அது எல்லாம் ஒளிஞ்சு போயிடும், நாசமா போயிடும், திரும்ப காசு வரவே வராதுன்ற மாதிரி பிசினஸ்ல போடுவீங்களா? அல்லது 1 ரூபாய் போட்டோம்னா 5 ரூபாய் நமக்கு ரிட்டர்ன் வரும்ன்ற மாதிரியான பிசினஸ்ல போடுவீங்களா? 1 ரூபாய் போட்டா 5 ரூபாய் வரும். அப்ப புத்திசாலி என்ன பண்ணுவான்? ஒளிந்து போறதுல போட மாட்டான், அழியாம இருக்கிறது மேலதான் என்ன செய்வான்? போடுவான். குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷத்துக்காவது கேரண்டி கொடுக்கக்கூடிய ஒரு பிசினஸ் மேலதான் அவன் என்ன செய்வான்? தன்னுடைய பணத்தை போடுவான். இந்த உலகத்திலேயே அப்படி நம்ம யோசிக்கிறோமே, நம்முடைய நித்திய வாழ்க்கையை நீங்க என்ன செய்யணும்? யோசிச்சு பார்க்கணும். உலகமும் ஒளிஞ்சு போகுது, உலகத்தில் இருக்கிற எல்லாம் என்ன செய்ய போகுது? ஒளிந்து போகுது. இதை படிக்கிற நமக்கு என்ன, ஒரு புத்திசாலி நம்ம என்ன செய்யணும்? நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுல தான் இந்த உலகத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த உலக வழிபாடுகளுக்கு பின்பதாக நம்ம என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. உலக பிலாசபி பின்னாடி நம்ம என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. மாயமான தந்திரங்களினால நம்ம ஏமாற்றப்பட்டு என்ன செய்யக்கூடாது? ஒளிஞ்சு போயிடக்கூடாது. இந்த உலகத்துல நிறைய புஸ்தகங்கள் இருக்கிறது. எல்லா கலாச்சாரத்திலிருந்து நம்ம நல்ல நல்ல புஸ்தகங்கள்லாம் எடுத்து வச்சு படிச்சோம்னா மனித ஒழுக்கத்திலிருந்து எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அவைகள் எல்லாம் மனித ஞானத்தினால் எழுதப்பட்டது, தேவ ஞானத்தினால் என்ன செய்யப்படல? எழுதப்படல. தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிற ஒரே புஸ்தகம் நாம் நமது கையில் வைத்திருக்கக்கூடிய 66 புஸ்தகங்கள் அடங்கிய பரிசுத்த வேத புத்தகம் மட்டும்தான். இதை தவிர இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து புஸ்தகங்களிலும் நன்மை காணப்படலாம், ஆனால் அவைகள் மனுஷ ஞானத்தினால் எழுதப்பட்டது, தேவ ஞானத்தினால் எழுதப்பட்டது அல்ல. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் மட்டும்தான் நிலைத்திருப்பான். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்க விசுவாசத்தை விட்டு விசுவாசிகளை திருடி சென்று போகக்கூடிய எவ்வளவோ பிலாசபி இந்த உலகத்துல இருக்கு. 2வது சொல்றாரு, மாயமான தந்திரங்கள் இருக்கு. இவைகள் எல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா 2 விஷயத்தை பேஸ் பண்ணி இருக்கு. 1 மனுஷருடைய பாரம்பரியம், அதான் இவ்வளவு நேரம் பார்த்தோம். 2வது சொல்றாரு, ரொம்ப முக்கியம், உலக வழிபாடுகள். என்னது? உலக வழிபாடுகள். இந்த உலக வழிபாடுகள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பற்றிய, ஆக்சுவலி நான் இவ்வளவு டீட்டெயிலா இதை எடுக்கணும்னு நினைக்கல, பட் எடுக்கிறேன். உலக வழிபாடுகள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வரக்கூடிய கிரேக்க ஒரிஜினல்ல வரக்கூடிய கிரேக்க வார்த்தை என்னதுன்னா ஸ்டோயிகேயா. ஸ்டோயிகேயா என்கிற கிரேக்க வார்த்தை என்ன செய்யுது? வருது. இந்த ஸ்டோயிகேயா என்கிற கிரேக்க வார்த்தை ரோமர்களும் கிரேக்கர்களும் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தினாங்க தெரியுமா? அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னது அப்படின்னா பஞ்சபூதங்கள்,
என்னது? நீர், நிலம், காற்று, நெருப்பு, அப்புறம் இன்னும் என்னது? 5 வருமே. சொல்லுங்க, தெலுங்குல சொல்லுங்க. ஆ ஆ ஆ ஆ வாயு. ரைட். இந்த 5 பூதங்கள். நான் அதை வணங்கல, அதனால எனக்கு தெரியல. ஆனா நம்ம கலாச்சாரமும் இப்படிதான், இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு இல்லையா? நீங்க போய் இத சித்த மருத்துவர்கள்ட்ட போனீங்கன்னா உங்க உடம்பே இந்த 5 பூதங்களால் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அதுல இருந்து மருத்துவத்தை கண்டுபிடிப்பாங்க. ஸோ பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், இந்த உலகம் இயங்கி கொண்டிருப்பதற்கான 5 மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லலாம். இவைகளை தான் ஸ்டோய்கேயா என்று கிரேக்கர்களும் ரோமர்களும் பயன்படுத்தினாங்க. நான் ஏன் கிரேக்கர்களும் ரோமர்களும் பயன்படுத்தினதுல இருந்து மீனிங் எடுக்கிறேன்னா, இந்த வார்த்தைக்கு நிறைய மீனிங் இருக்கு. ஆனா இவர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற இந்த கான்டெக்ஸ்ட்ல பார்த்தோம்னா, இவர் ரோமர்களும் கிரேக்கர்களும் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள்ல என்ன செய்யறாரு, எழுதுறாரு. மாயமான தந்திரத்தினால யாரும் உங்களை கொள்ளை கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்றதுக்காக எழுதுறாரு. அப்ப நிச்சயமா இந்த மீனிங்கை தான் என்ன செய்யறாரு, எடுக்கிறாரு. என்னதுன்னா, இந்த உலகத்தில் ஒரு கூட்டத்தார் என்ன செய்யறாங்க, ஒரு ஞானிகள் என்ன செய்யறாங்க, சித்தர்கள், இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, பஞ்சபூதங்களை கொண்டுதான் இந்த உலகம் என்ன செய்கிறது, இயங்குது. இன்னும் சில பேர் அதுக்கு மேல போய் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒவ்வொரு பூதங்களுக்கும் ஒவ்வொரு தேவர்களை என்ன செஞ்சிடறாங்க, வச்சிடறாங்க இல்லையா? நீருக்கு ஒரு தேவி, வருண பகவான் அப்படி வைக்கிறாங்களா. அப்புறம் பூமி தாய், பூமாதா. அப்புறம் என்ன பண்றாங்க, நெருப்புக்கு என்ன செய்யறாங்க, அக்னி தேவி சொல்றாங்களா. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு தேவர்களை வைத்து வழிபடுகிறார்கள். சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல அதனாலதான் இது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்குன்னா, பாருங்க, நான் என்னுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல எலிமெண்டல் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. என்ன பண்ணப்பட்டிருக்கு? எலிமெண்டல் ஸ்பிரிட்ஸ். தமிழ்ல உலக வழிபாடுகள் அப்படின்னு நிறுத்திட்டாங்க. ஆக்சுவலி அதனாலதான் சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல எலிமெண்டல் ஸ்பிரிட்ஸ்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. அக்கார்டிங் டு ஹியூமன் ட்ரெடிஷன், அதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். அண்ட் அக்கார்டிங் டு த எலிமெண்டல் ஸ்பிரிட்ஸ். எலிமெண்ட்ஸ்னா இது, இந்த 5 தான் எலிமெண்ட்ஸ், பேசிக் எலிமெண்ட்ஸ். இந்த அஞ்சு தான் இந்த உலகம் ஃபுல்லா என்ன செய்யுது, இருக்குது. இந்த அண்ட சராசரமே இந்த அஞ்சு நிரம்பி தான் இருக்கு, கரெக்டா? ஆனா இது 5ம் தேவனால் படைக்கப்பட்டவை. ஆனா மனிதர்கள் என்ன பண்றாங்க, இவர்களை தெய்வங்களாக மாத்திடுறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாத்திகர்கள், தேவனை மறுதளிக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களும் இந்த 5 தான் எடுப்பாங்க. இதை என்ன சொல்லுவாங்கன்னா, நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அப்படின்வாங்க. இந்த யூனிவர்ஸனுடைய இயற்கையான 5 மூலக்கூறுகள் அப்படின்னு இதை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இதுல இருந்து தேவனை அவங்க எடுத்துருவாங்க. ஆனா இதெல்லாம் சரியான மிக்சர்ல இருந்தாதான் இந்த உலகம் என்ன செய்யும், ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகும். லாஸ் ஆஃப் பிசிக்ஸ் இருக்குது, இந்த ஃபோர்ஸஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஃபோர்ஸு, கிராவிட்டி, இது அது லொட்டு நம்ம சயின்ஸ்ல படிக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாங்க. அது இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஒருத்தங்க இதெல்லாம் கடவுள்கள்னு வழிபடுறாங்க, இன்னொருத்தங்க இதெல்லாம் தானா உருவாகுதுன்னு என்ன செய்யறாங்க, வழிபடுறாங்க. ஆனா இது ரெண்டுமே உங்களை விசுவாசத்திலிருந்து திருடி கொண்டு போய்விடும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஏற்கனவே 1ஆவது அதிகாரத்துல பார்த்துட்டு வந்துட்டோம். என்னது? சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ நீங்க காலேஜ்ல படிக்கிறீங்க, ஸ்கூல்ல படிக்கிறீங்க, வேலை செய்றீங்க, உங்களோடு கூட வருகிறவர்கள், பழகுகிறவர்கள்லாம் உங்களோடு கூட பேசும்போது அவர்களுடைய விசுவாசங்களை குறித்தும் நம்பிக்கைகளை குறித்தும் உங்களிடத்துல என்ன செய்வார்கள், பேசுவார்கள். அப்போ நீங்க வாயை மூடிக்கொண்டு சும்மா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நீங்க சொல்லணும், எப்பா இது எல்லாத்தையும் படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், அவர் இந்த பூமிக்கு மனுஷனா நம்முடைய பாவங்களுக்காக மரித்தடக்கம் பண்ணப்பட்ட உயிரோட எழுந்திருக்கிறார். என்னுடைய விசுவாசம் அவர் மேல இருக்குது, அவர் உருவாக்கின இந்த விஷயங்கள் மேல இல்ல, ஏன்னா இவைகள் எல்லாம் ஒளிந்து போகும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், அதை குறித்து பேசணும், நம்ம விசுவாசத்தை குறித்து சாட்சி கொடுக்கணும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இந்த பிலாசபியும் மாயமான தந்திரமும் விசுவாசிகளை விசுவாசத்திலிருந்து கொண்டு போக வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? அதனால சொல்றாரு, ஜாக்கிரதையாயிருங்க, அவைகளெல்லாம் கிறிஸ்துவை பற்றியது அல்ல. ஏன்னா நம்ம விசுவாசம் போது யார் மேல இருக்குது, கிறிஸ்துவின் மேல இருக்குது. நம்ம கிறிஸ்துவை விட்டு வெளியே இருக்கக்கூடிய எதையும் நம்ம என்ன செய்வதில்லை, விசுவாசிப்பது இல்லை, விசுவாசிக்க கூடாது. புரிஞ்சுங்களா?
இப்போ அவர் என்ன செய்யறாருன்னா காரணம் சொல்றாரு. ஏன் கிறிஸ்துவ மட்டும் நம்ம விசுவாசிக்கணும்னா 9வது வசனத்துல போட்டிருக்கு, ஏனென்றால் தேவத்துவத்தின் ஆமா பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. ஏன் நாம கிறிஸ்துவ மட்டும் விசுவாசிக்கணும்? தேவத்துவம் యొక్క పరిపూర్ణత, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய முழுமை, அவருடைய முழுமை, அவருடைய நிறைவு, ஃபுல்னஸ் ஆஃப் காட் சரீர பிரகாரமாக இந்த பூமியில வந்த கிறிஸ்துவின் மேல் என்னவா இருக்குது? வாசமாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்து மட்டுமே மெய்யான தேவனாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். வசனம் இருக்குதா? இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அதாவது இவரும் பல தேவர்களில் ஒருவர் அல்ல, இவர் மட்டும்தான் தேவன். தெய்வத்துவம் அப்படின்னு நம்ம எதெல்லாம் படிக்கிறோமோ இது எல்லாம் பூரணமா 100% சரீர பிரகாரமாக வந்த இயேசு கிறிஸ்துவில் வாசமாயிருக்கிறது. இதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இங்கதான் பல பேர் தங்கள் மனித மூளையை என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. பயன்படுத்தி சொல்லுவாங்க, பாருங்க இயேசு கிறிஸ்து முழுமையான தேவன் கிடையாது, அவர் மனுஷன், அவர் உலகத்துல வாழும் போதெல்லாம் மனுஷனா மட்டும்தான் இருந்தாரு, உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் தான் தேவன் ஆனாரு அப்படின்னு சொல்ற கூட்டம் இருக்கு. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து பல தீர்க்கதரிசிகளில் ஒருவர், பல தீர்க்கதரிசிகளில் ஒருவர். இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் வேற, அவர் நிறைய குமாரர்களை வைத்திருந்தார், அதுல ஒரு குமாரர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற கூட்டம் இருக்கு. இன்னொரு கூட்டம் சொல்லுது, இயேசு யெகோவா தேவன் அல்ல, யெகோவா மட்டும்தான் தேவன் என்று சொல்லுகிற கூட்டம் இருக்கு. இதுல வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா, இதையெல்லாம் சேர்த்து குழப்பி அடித்து நம் சபைகளில் கூட சில நேரங்களில் இயேசு கிறிஸ்துவினுடைய இறைத்தன்மையை, தெய்வத்துவத்தை மட்டுப்படுத்தி பேசக்கூடிய பிரசங்கியார்கள் சிலர் என்ன செய்து விட்டார்கள்? வந்து விட்டார்கள். ரொம்ப ஜாக்கிரதையா என்ன செய்யணும்? இருக்கணும். இயேசு கிறிஸ்து மனுஷனா வந்தாரா? எஸ், மனுஷனா வந்தார். ஆனா அவர் 100% யாராக தான் இருந்தார்? தேவனாகவே இருந்தார். ரொம்ப தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் எழுதுகிறார், ஏனென்றால் தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக, அவர் பரலோகத்தில் இருக்கும் போது என்று சொல்லல, உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் சொல்லல, தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாகவே அவர் இந்த பூமியில மனுஷனா இருக்கும் போது பரிபூரணமாக இயேசு கிறிஸ்துவில் தெய்வத்துவம் என்ன செஞ்சது? வாசம் செய்கிறது, நிறைந்திருக்கிறது. He is full. அவர் நிறைந்தவராய் இருக்கிறார், அவர் குறைவு இல்லை. அதனாலதான் 1வது அதிகாரம் அவர் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிச்சாரு? இவர் சர்வத்திற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது, இவரே எல்லாவற்றுக்கும் முதற் பேரானவர், இவரே எல்லாவற்றையும் உருவாக்கினவர், பார்க்கிறவை காணுகிறவைகள் காணக்கூடாதவைகளாகிய சகல வஸ்துக்களையும் உருவாக்கினவர் யாரு? இவர்தான். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இதெல்லாம் எழுதிட்டு தான் இதை கொண்டு வரார். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை மட்டுப்படுத்தி பேசுகிற யாரையும் நீங்க நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் உங்களை வீணான மனித ஞானத்தை கொண்டு உங்களை மூளையை குழப்பி மாயமான வார்த்தைகளை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கிற விசுவாசத்தை விட்டு உங்களை என்ன செய்திருவாங்க? வழிவிலகச் செய்வார்கள். இதுல ஜாக்கிரதையாக நம்ம என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அதனால இயேசு கிறிஸ்து மட்டுமே மெய்யான தேவனா இருக்கிறார் என்பதை நாம் ஆணித்தரமாக நம்ப வேண்டும். இதை சொல்லிட்டு தான் அவர் அடுத்த லைனுக்கு போறாரு. என்ன சொல்றாரு பாருங்கன்னா, அதாவது நிறுத்தல, அந்த 9வது வசனம் நிறுத்தல, 10வது வசனத்துல கண்டினியூ ஆகுது. என்ன சொல்றாரு பாருங்க, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அவர் மட்டும் நிறைந்தவரா இல்லையா? அவர் மட்டும் நிறைந்தவரா இல்லையா? அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு?
உங்களையும் நிரப்பி இருக்கிறார். தலைவராய் இருக்கிறார். உங்களையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? நிரப்பி இருக்கிறார். எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான செய்தி பாருங்களேன். அவர் மட்டும் நிரம்பி இல்ல, அவர் என்ன பண்றாருன்னா யாரை நிரப்பி இருக்கிறாரு? நம்மையும். அவருக்குள் நாம் என்ன பரிபூரணம் அடைந்திருக்கோம். யூ ஹாவ் பீன் ஃபில்ட் பை ஹிம். அவரால் நீங்கள் பரிபூரணம் பெற்றிருக்கிறீர்கள். நீங்களும் அவரில் நிலைந்து இருக்கிறீர்கள். இது என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம எல்லாரும் கிறிஸ்துவினால் நிறைந்திருக்கணும். நம்ம கிறிஸ்துவினால் நிறைந்திருக்கிறதுனா என்ன? இப்போ இந்த வாட்டர் பாட்டில் இருக்கு, எங்க அது? இந்த வாட்டர் பாட்டில்ல என்ன, இது எதனால் நிறைந்திருக்கிறது? தண்ணீர். இது எதனால் நிறைந்திருக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இதுக்குள்ள என்ன இருக்கு? தண்ணீர். அந்த மாதிரி உங்களையும் என்னையும் பார்க்குறவங்க நமக்குள்ள இருந்து யாரு வெளியே வரணும்? யாரு வெளியே வரணும்? யாரு வெளியே தெரியணும்? ஆமா. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சண்டை வந்ததுன்னா யாரு வெளியே வருவா? மனுஷன். ஒரு சண்டை ஒண்ணு வருது, யார் வெளியே வருவா? உள்ள இருந்து யார் வெளியே வருவா? பழைய மனுஷன். ஆமா. அது அங்கிள் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பழைய மனிதன் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா? என்னென்னலாம் வரும் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. மனுஷருக்குள்ளிருந்து புறப்பட்டு வெளியே வருகிறதே மனுஷனை என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். ஆவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், கபடு, விரோதங்கள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், போட்டிகள், வஞ்சனைகள், சூதுகள் முதலானவைகளே. அப்படின்னா இன்னும் லிஸ்ட் முடியலன்னு அர்த்தம். அது கலாத்தியர்கள் நிருபத்தில் சொல்லி இருக்குது. என்னது? இவைகள் எல்லாம் செய்கிறவர்கள். ஆமா, இதெல்லாம் ஆவியின் கனி இல்ல, இது மாம்சத்தின் கிரியைகள். இது அப்ப நம்ம எதில் நிறைந்து இருக்கிறோம்? யாராவது ஒருத்தன் வந்து என்ன குத்தும் போது எனக்குள்ள இருந்து என்ன வெளியே வருது? மேல நான் சொன்ன லிஸ்ட் வருதா, இல்ல இயேசு கிறிஸ்து வெளியே வராரா? அப்ப நம்ம யாரால் நிறையல இன்னும்? ஆமா. அப்ப நம்ம இன்னும் அவரை பற்றி படிக்க இன்னும் அவரை தெரிஞ்சுக்க இன்னும் வசனத்துல நம்ம தியானிக்க இன்னும் அவரோடு கூட நெருங்கி பழக யார் நம்மை நிரப்புவா? பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவினால் நம்மை நிரப்புவார். எங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்களும் அவரால் பரிபூரணம் அடைந்து இருக்கிறீர்கள். அது ரொம்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. என்ன சொல்லுதுன்னா, யூ ஹாவ் பீன் ஃபில்டு பை ஹிம். நீங்கள் அவரால் பரிபூர்ணம் அடைந்திருக்கிறீர்கள். இப்போ நான் அவங்க கூப்பிட்டு நீங்க திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்கன்னு கேட்டா, என்ன பிரதர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா உண்மையா பார்த்தா இயேசு கிறிஸ்துவினால் நம்மை தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? திருப்தி படுத்தி இருக்கிறாருன்னு பைபிள் சொல்லுது. ஆனா நம்ம திருப்தி இல்லாதவர்களை போலவே வெளியே பேசக்கூடியவர்களாகவும், நம்பிக்கை இல்லாதவர்களை போலவே வெளியில என்ன செய்யறோம்? பேசி கொண்டு இருக்கிறோம். நமக்கும் பக்கத்துல வாழ்கிற நம்முடைய நண்பருக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? அவங்க குலசாமியை கும்பிடுறாங்க, நம்ம இயேசு சாமியை கும்பிடுறோம். இவ்வளவுதான். இதை தவிர்த்து அவங்களுக்கும் நமக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்லை. ஏன்னா நாம் இன்னும் யாரால முழுசா நிரம்பல. ஆமா, நமக்குள்ள ஃபர்ஸ்ட் அந்த எண்ணம் வரணும். நான் கிறிஸ்துவினால் பரிபூர்ணம் அடைந்திருக்கிறேன், கிறிஸ்து என்னை நிரப்பி இருக்கிறார். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்பா நீங்க விசுவாசத்தை விட்டு வழி விலகி போயிடாதீங்க, மாயமான தந்திரம் எல்லாம் உங்களை கூட்டிட்டு போயிடும், நீங்க ஜாக்கிரதையா இருங்க. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தேவன், அவர் மேலதான் எல்லா பரிபூர்ணமான தெய்வத்துவமும் என்ன செய்யுது? வாசமா இருக்கு. அவர் மட்டும் இல்ல, அவர் உங்களையும் என்ன செஞ்சிருக்கிறாரு? நிரப்பி இருக்கிறாரு. அவர் உங்களையும் நிரப்பி இருக்கிறாரு. அவர் எல்லா துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராக என்ன செய்கிறார்? இருக்கிறாரு. எப்படி தலைவரானாரு? அந்த செக்ஷனை நம்ம எடுக்கணும். அது நம்ம அடுத்த வகுப்புல தான் நம்ம அதை ஃபுல்லா பார்க்க முடியும். நம்ம ஆள்னா 15வது வசனம் வரைக்கும் ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சிட்டோம்? படிச்சிட்டோம். சரிங்களா? அப்ப இந்த வகுப்புல நம்ம எதை பத்தி படிச்சோம் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் சேர்த்து வாசிச்சிருவோம். வாசிங்க. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைத்து விட்டதனால் கையால் செய்யப்படாத விருது சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். அடுத்து ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். பாருங்களேன், இப்போ என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துறாரு பாருங்க.
ஒன்று, உங்கள் விசுவாசம் கிறிஸ்துவின் மேல் இருக்கணும். அதை தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம். 2, கிறிஸ்துவை பற்றி இருக்கணும். யுவர் ஃபெய்த் ஷுட் பி ஆன் கிரைஸ்ட் அண்ட் யுவர் ஃபெய்த் ஷுட் பி அபவுட் கிரைஸ்ட். உங்கள் விசுவாசம் கிறிஸ்துவின் மேலே இருக்கணும். அதை தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். அடுத்த லைன்ல என்ன பண்ண சொல்றாருன்னா, உங்கள் விசுவாசம் எதை பற்றி இருக்கணும்? கிறிஸ்துவை பற்றி இருக்கணும். 3வது என்ன சொல்றாரு அப்படின்னா, 12வது வசனம் திரும்ப வாசிங்க. ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே. 3வது, அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின தேவனுடைய செயலின் மேல இருக்கணும். யாருடைய விசுவாசம்? நம்முடைய விசுவாசம். அப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது, அடுத்த வகுப்புல நம்ம பார்க்க போறது 3 பாயிண்ட், 2 பாயிண்ட். 1 ஆல்ரெடி இன்னைக்கு பார்த்துட்டோம். நம்முடைய விசுவாசம் மனித ஞானத்தின் மேல என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. மனிதர்களுடைய தந்திரங்கள் மேல என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏன்னா அவைகள் எல்லாம் மனுஷனுடைய பாரம்பரிய ஞானங்கள், நியாயங்களையும் உலக வழிபாடுகள், ஸ்தோயிக்கேயா, அதாவது பஞ்சபூதங்களின் அடிப்படையில் என்ன செய்கிறது? இருக்கிறது. அல்லது நாத்திகர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டுல இருக்குது. இந்த உலகத்தின் இயற்கை மூலக்கூறுகள் மேல் அவங்க விசுவாசம் இருக்குது. நம்முடைய விசுவாசம் யார் மேல இருக்கணும்? கிறிஸ்துவின் மேல இருக்கணும். அவன் கிறிஸ்துங்களா? இது ஃபர்ஸ்ட். 2வது நம்ம படிக்கிறது, உங்கள் விசுவாசம் கிறிஸ்துவ பற்றி இருக்கணும். கிறிஸ்துவ பற்றி இருக்கணும்னா என்ன அர்த்தம்னா, இட் ஷுட் பி கம்ப்ளீட்லி அபவுட் கிரைஸ்ட். கிறிஸ்துவ தவிர வேற எதை பற்றியும் உங்கள் விசுவாசத்துல நீங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை. கிறிஸ்து தான் உங்கள் விசுவாசத்தினுடைய ஆதாரமா என்ன செய்யணும்? இருக்கணும். 3வது, தேவன் அவரை உயிரோடு என்ன செய்தார்? எழுப்பினார் இல்லையா? அந்த ஒர்க் இருக்குல்ல, அந்த செயல் இருக்குல்ல, அந்த செயல் மேல உங்க விசுவாசம் என்ன செய்யணும்? இருக்கணும். இதுல அவர் என்னென்ன விஷயங்களை கொண்டு வர்றாருன்னா, நம்பர் 1, உங்கள் மாம்சத்தை நீங்கள் களைந்து போடுதல். அதை அவர் விருத்த சேதனம் என்கிற வார்த்தை என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். யூதர்கள் தங்கள் பிறந்த பிள்ளைகளை 8ஆம் நாளில் என்ன செய்வார்கள்? நுனித்தோலின் மாம்சத்தை வெட்டி எரிந்து விடுவார்கள். அது எதற்கு அடையாளமாக இருக்கிறதுனா, மனிதர்களுடைய பாவ வாழ்க்கையை வெட்டி எரிவதற்கான அடையாளமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆனா நாம இப்ப உட்காந்து விருத்த சேதனம் பண்ணவோ சுண்ணத்து பண்ணவோ கர்த்தர் நம்மளை என்ன செய்யல, சொல்லல. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய பழைய மனுஷனை, நம்முடைய மாம்சத்தை நம்ம என்ன செய்யணும்? களைந்து போட வேண்டும். சோ அப்போ நம்ம விசுவாசம் கிறிஸ்துவை பற்றி இருக்கும். 2வது, நம்ம ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கோம். அந்த ஞான ஸ்நானத்துல என்ன அவுட்கம் வருதுன்னா, நம்ம உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம். நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின தேவனுடைய செயலின் மேல நம்முடைய விசுவாசம் என்ன செய்யணும்? கட்டப்பட்டிருக்கணும். இதெல்லாம் ஏன் அவர் சொல்றாருன்னு கடைசியில சில வார்த்தைகள் அவர் என்ன செய்யறார்? மென்ஷன் பண்றாரு. அப்போ என்னென்ன விஷயங்களை பத்தி எல்லாம் படிக்க போறோம் அப்படின்னா, கிறிஸ்துவை பற்றிய விசுவாசம், இயேசு கிறிஸ்து தேவன் மேல் கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த செயலின் மேல் உள்ள விசுவாசம். இது ரெண்டுத்தையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு 2 விஷயத்தை சொல்றாரு. 1, கைகளால் செய்யப்படாத விருத்த சேதனம், இன்னொன்று ஞான ஸ்நானம். சொல்றாரா? இதை அடுத்த வாரம் படிக்க போறோம். கைகளால் செய்யப்படாத விருத்த சேதனம், அப்புறம் ஞான ஸ்நானம். இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா படிக்க போறோம். அதுக்கப்புறம் ஏன் இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும், அப்படி கிறிஸ்து என்ன பண்ணாரு என்று அவர் என்ன செய்யறாரு? அந்த பகுதியில 13, 14, 15 சொல்லி முடிக்கிறாரு. அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே முதல் வகுப்புல 2வது வகுப்புலயும் நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்ததுல ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் தான் நம்ம இந்த பக்கம் பார்த்துருக்கிறோம். அதுக்கு இன்னொரு பக்கமும் என்ன செய்யுது? இருக்கு. அதை நம்ம 2வது அதிகாரம் படிக்கும் போது என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த விஷயம் அடுத்த வாரம் நம்ம என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, எதிர்பார்ப்போட வாங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் படிச்சுட்டு வர போறீங்கன்னா, 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நீங்க உட்காந்து என்ன செய்ய போறீங்க? படிச்சுட்டு வரணும். 9லேருந்தே படிங்க, பட் படிச்சுட்டு வாங்க. நம்ம 3 விஷயங்களை நம்ம இயேசு கிறிஸ்துவை அந்த விசுவாசம் அப்படின்றதுல 3 விஷயங்கள் பார்த்தோம். 1, கிறிஸ்துவின் மேல் விசுவாசம், கிறிஸ்துவை பற்றிய விசுவாசம், தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த செயலின் மேல் விசுவாசம். அது கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை பத்தி இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? படிச்சுட்டோம். கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தையும் அதுக்கும் கைகளினால் செய்யப்படாத விருத்த சேதனத்துக்கு உள்ள சம்பந்தம் என்னன்றதை பார்க்க போறோம்.
இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த செயலின் மேல் உள்ள விசுவாசம், அதுக்கும் நம்முடைய ஞானஸ்நானத்துக்கு என்ன சம்பந்தம்ன்றதை பார்க்க போறோம். இதெல்லாம் ஏன் நாம் நம்ப வேண்டும், செய்ய வேண்டும்னா, அதுக்கு கிறிஸ்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவர் தலைவராக இருக்கிறார்னு பார்த்தோம். அவர் எப்படி தலைவராக இருக்கிறார் என்பதை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அந்த அந்த 15வது வசனத்தோட நம்ம என்ன முடிக்க போறோம் அப்படின்னா, அதனால நாம மாயமான மனித ஞானத்துக்கும் பிலாசபியும் மாயமான தந்திரத்தையும் நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லைன்ற கன்க்ளூஷனுக்கு வரப்போறோம். ஸோ இன்னும் நம்ம ஃபுல் கன்க்ளூஷனுக்கு என்ன செய்யல, வரல. அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் சில விளக்கங்களை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். சரிங்களா? ஸோ கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனா நீங்க வந்து கவலைப்படாதீங்க. இதெல்லாம் இவ்வளோ டீட்டெயிலா நம்ம என்ன செஞ்சுதான் ஆகணும், படிச்சுதான் ஆகணும். சரிங்களா? ஏன்னா விசுவாசத்துல அப்பதான் நம்ம உறுதியா என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். யாராவது நம்முடைய நம்பிக்கையை பற்றி கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்லணும்னா, பதில் சொல்லணும்னா, நாம முதல்ல நம்முடைய விசுவாசத்தில் என்னவா இருக்கணும், உறுதியா இருக்கணும். அதுக்கு தான் இந்த விளக்கங்கள் எல்லாம் நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவா டைம் எடுத்து சொல்றேன். இல்லைன்னா ஒரே வகுப்புல இதெல்லாத்தையும் என்ன செஞ்சிடலாம், சொல்லிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ அதனால கொஞ்சம் கவனமா வகுப்புகளை கவனிங்க. ஆன்லைன்ல பார்க்கக்கூடியவங்களும் சரி, நீங்க கவனமா அந்த வகுப்புகளை கவனிங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா தயவு செய்து கேளுங்க. சரிங்களா? நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, அது அடுத்த வாரங்கள்ல நம்ம அதை குறித்து என்ன செய்யலாம், படிக்கலாம். ஏற்கனவே இப்போ நான் 6 வகுப்புகள் எடுத்திருக்கேன், இன்னைக்கு 7வது வகுப்பு. ஸோ இந்த 6 வகுப்புகளில் எடுக்கப்பட்ட விஷயங்கள் இருந்து கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா எனக்கு தனிப்பட்ட என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யலாம், சபையினுடைய மூப்பர்கிட்ட நீங்கள் அதை கொடுத்து அவங்க மூலமாக எனக்கு அனுப்பிச்சாலும் சரி, இல்லை நீங்கள் எப்படியாவது எனக்கு அதை தெரியப்படுத்தினாலும் சரி, நான் அந்த டவுட்ஸை வந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸில் என்ன செய்கிறேன், ஆன்சர் பண்ணுறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பிரார்த்தனை